தமிழ்நாட்டை சேர்ந்த 38 எம்பிக்களும் தமிழில் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் கிருஷ்ணகிரி எம்பி மட்டும் தெலுங்கில் பதவியேற்றுக் கொண்டார். 18வது மக்களவை கூட்டம் தொடங்கியுள்ள நிலையில் ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்த எம்பிக்களும் பதவியேற்று வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை பிற்பகல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை வரிசையாக பதவியேற்றுக் கொண்டனர். கிருஷ்ணகிரி காங்கிரஸ் எம்பி கோபிநாத் தெலுங்கில் பதவியேற்ற நிலையில் மற்ற 38 பேரும் தமிழில் பதவியேற்றுக் கொண்டனர். కాపాడుతానని నేను స్వీకరించబోవు కర్తవ్యాన్ని శ్రద్ధాశక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. நன்றி வணக்கம். ஜெய் தமிழ்நாடு. திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் முதலாவதாக பதவியேற்க வந்தபோது பாக்கெட் சைஸ் அரசமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தியிருந்த நிலையில் அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சசிகாந்த் பதவியேற்றுக் கொண்டார். முடிவில் அவர் மணிப்பூர் தொடர்பாக கூறியது அவை குறிப்பில் இடம்பெறாது என தற்காலிக சபாநாயகர் ராதா மோகன் சிங் தெரிவித்தார். பெரும்பாலான காங்கிரஸ் எம்பிக்கள் பாக்கெட் சைஸ் அரசமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு பொறுப்பேற்றுக் கொண்டனர். திமுகவின் தமிழச்சி தங்கபாண்டியனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சு வெங்கடேசனும் அரசமைப்பு புத்தகத்தை ஏந்தியிருந்தனர். இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். திமுகவின் அனைத்து எம்பிக்களும் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் எம்பிக்களும் உளமாற என பதவியேற்க காங்கிரசின் விஷ்ணு பிரசாத், கார்த்தி சிதம்பரம், ராபர்ட் புரூஸ், விஜய் வசந்த் ஆகியோர் இறைவனறிய என பதவியேற்றனர். மயிலாடுதுறை சுதா முருகக்கடவுள் பெயரை கூறி பதவியேற்றார். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ் மக்கள் வாழ்க, இந்தியாவின் நம்பிக்கை தலைவர் ராகுல் காந்தி வாழ்க, ஜோடோ ஜோடோ பாரத் ஜோடோ. திருச்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிமுக எம்பி துரை வைகோ கையில் மதிமுக கொடியை அணிந்திருந்தார். வாழ்க சமூக நீதி அரசியல், வாழ்க சமத்துவம், வாழ்க மத சார்பின்மை, பரவட்டும் மனிதநேயம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாதேஸ்வரன் மற்றும் அருண் நேரு ஆகியோர் தாய் பெயரையும் சேர்த்து கூறி பதவியேற்றனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பொட்டணம் கிராமம் வரதம்மாள் செல்லப்பன் மகனாகிய வி.எஸ். மாதேஸ்வரன் என்னும் நான், K.N. நேரு சாந்தா தம்பதியின் மகனான அருண் நேரு எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும். சிதம்பரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமாவளவன் வாழ்க ஜனநாயகம் என்றார். ஜெய் டெமோக்ரசி, ஜெய் கான்ஸ்டிடியூஷன். டி.ஆர். பாலு, கனிமொழி ஆகியோர் யார் பெயரையும் குறிப்பிடாத நிலையில் பல திமுக எம்பிக்கள் பெரியார், அண்ணா, ஸ்டாலின், உதயநிதி மற்றும் சில அமைச்சர்களின் பெயர்களை குறிப்பிட்டனர். வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வாழ்க தளபதி, வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.